ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க என்னென்ன புத்தகங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்லலாம் அப்படின்றது தான் ஒரு பிளானாக இருந்துச்சு. ஸோ முதல் புத்தகம் வந்து கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வெளியில் பிறந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவை பற்றி என்னென்னலாம் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றியும் அவங்களோட பயணங்கள் பற்றியும் அவங்க எழுதின புத்தகங்கள் பற்றியும் சொல்கிற ஒரு புத்தகம் தான் வந்து இந்த கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி இதுவரை நம்ம 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மார்க்கோ போலோ அப்படின்ற ஒரு பயணியை பற்றியும், இபின் பதுதா அப்படின்ற ஒரு பயணியை பற்றியும், வாஸ்கோ ட காமா அப்படின்ற ஒரு பயணியை பற்றியும், அவங்களோட பயணம் என்ன, அவங்களோட எழுதின புத்தகங்கள் என்ன, அவங்க இந்தியா பற்றி என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் லாஸ்ட்டாக கூட நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் வாஸ்கோ ட காமா பற்றி. அவர் இந்தியாவுக்கு வந்தோடனே கேரளாவில் அந்த காலிக்கட்டில் இறங்கினோடனே அங்கே உள்ள அரசர் வந்து பிலாச்சலை கொடுத்தாரு. அதை தேனில் முக்கி சாப்பிட்டோன்னே வந்து இந்த மாதிரி ஒரு பழத்தை வந்து நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னார்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் அதையுமே வந்து நம்ம சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கொண்டு இந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க. சேனலையுமே செக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து மார்க்சியம் ஒரு எளிய அறிமுகம் செந்தில்நாதன் அவர்கள் எழுதியது. இது இன்றைக்கி தான் படிக்க தொடங்கியிருக்கேன். படித்து நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.